கழக பொதுச் செயலாளர் 10% வாக்குகள் குறைந்து விட்டதா சொல்றாரு. இது பொதுச் செயலாளர் நேரடியாக சொன்ன செய்தியாகவோ அவர் தகவல் தொழில்நுட்பத்துறையின் சிறப்பு கூட்டத்தில் சில செய்திகளை பேசியிருக்கிறார். அவர் அனைத்து செய்திகளும் வெளிவந்ததாக வரலாறு தெரியாது, யாருக்கும் கொடுக்கப்படவில்லை, பத்திரிகையாளர் சந்திக்கவில்லை. அவர்கள் என்ன சொன்னாலும் அதிமுகவை வீறு கொண்டு எழுவதற்காக, தொண்டர்கள் மிகச்சிறப்பாக செயலாற்றுவதற்காக என்ன கருத்து வேணாலும் அவங்க சொல்லுவாங்க. உட்கட்சியில பேசுகிற போது அனைத்து கருத்தையும் சொல்லுவார். அதிகாரம் படைத்தவர் எங்கள் பொதுச் செயலாளர். ஆனாலும் அதிமுக வெளியே நீங்க சொல்றபடியோ இல்லை விவாதத்துக்கு கொண்டு வரபடியோ 10% ஒன்றும் குறையில கணக்கிட்டு பார்த்தால், புள்ளி உரங்களை கணக்கிட்டு பார்த்தால் 19 தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு கணக்கிட்டு பார்க்கிறோம். முந்தைய 2 கட்சி இருந்த திமுக அதிமுக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப பல கட்சிகள் வந்துருச்சு, 2 பேருக்கு தவிர. ஆகவே சில வாக்குகள் சிதறி இருக்கின்றன. அவை அதிமுக ஒன்றும் குறையல. தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியினை பெறும் என்பதுதான், வெற்றியினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு கருத்துக்களை எங்கள் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்கலாம் என்று தவிர மற்றபடி 10% அதிமுகவுக்கு குறையல. அதற்கான செய்தியும் விவாதத்தில் ஊடகங்கள் எடுத்துக்கொண்டு நீங்களாக செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. என்ன சொன்னாலும் நீங்கள் அதிமுகவுக்கு வலியூட்டுவதாக எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் அதை பலவீனமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதிமுக தொண்டர்கள் சரி நல்லா வேலை செய்யணும், உழைக்கணும் என்ற நல்ல முயற்சியில நாங்கள் அதை நல்ல செய்தியாக ஊடகங்கள் எங்களுக்கு கொடுத்த செய்தியாக எடுத்துக்கொண்டு நாங்கள் கடுமையாக பணியாற்றுகிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக தான், இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. மற்ற கட்சிகள் துணை கட்சிகள் தான், தோளிலே சவாரி செய்கிற கட்சிகள் தான். ஆகையா நாங்கள் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் 2026 எங்கள் அருமையான எடப்பாடியார் எப்படி அனைத்திலும் வெற்றி பெறுகிறாரோ அதனை போன்று மிக ராஜதந்திரத்தோடு சிறந்த கூட்டணி அமைப்பார், சிறந்த கட்சியை வலிமைப்படுத்துவார், இளைஞர்களை ஈர்ப்பார், எல்லா வகையிலும் செய்வார். ஏன்னா இன்றைக்கு அவருக்கு சோதனை கிடையாது, இடையூறு கிடையாது. இரட்டை இலைக்காக இனி போராட வேண்டிய அவசியம் இல்லை, தலைமை கழகத்துக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை, பொதுச்செயலாளர் பதவிக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போராட்டங்களுக்கெல்லாம் முற்று பெற்று விட்டது. இனி எங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்துவது, அதற்கு என்னென்ன திட்டங்களை செயலாற்றுவது, அது மட்டுமே அறிஞர் எடப்பாடியாருக்கும் தளபதிகளுக்கும் எங்களை போன்ற மாவட்ட கலை செயலாளர்களுக்கும் கீழே இருக்க கலைச்சாளர் இருக்குது. ஆகவே எங்களை திமுக வீழ்த்துவது எங்களுக்கு கடினம் அல்ல, பல முறை வீழ்த்தி இருக்கிறோம். இது போன்ற தோல்விகளை பல தோல்வியை அம்மா காலத்திலேயே சந்திச்சிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் 80 தேர்தலில் நிற்கும் போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 2 பேர் தான் வெற்றி பெற்றோம். அதிலே நான் கூட ஒரு வேட்பாளராக இருந்தேன். அன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் நானும் ஒரு வேட்பாளராக இருந்தேன். அதுக்கு அடுத்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி காண்பித்தார். ஆக இது வரலாறு, அதிமுக இது வரலாறு, இது ஒரு பினிக்ஸ் பறவை. முதல்வர் ஸ்டாலின் மூலவர் என்றும் உதயநிதி ஸ்டாலின் உற்சவர் என்றும் ரகுபதி சொல்லியிருக்கிறாரு. மாண்புமிகு அருமை சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன நோக்கத்திற்காக அதை சொன்னார், எதற்காக சொன்னார் என்று நாங்கள் எங்களால் அறிய முடியவில்லை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இந்துத்துவத்தை அல்லது அந்த செய்திகளை, கடவுளுடைய இறை உணர்வை பற்றி தெரிஞ்சிருக்காங்களா? ஏன்னா பெரியார் தெரிஞ்சிருந்தாரு, அதை விமர்சிப்பதற்கு அவர் கற்றுக்கொண்டார். அருமையன் ரகுபதி எந்த அளவுக்கு அதை கற்று இதற்கான காரணங்களை சொன்னார் என்பதை எங்களுக்கு அறிய முடியல. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவங்களோட ஒப்புறதுக்கோ இது பண்றதுக்கோ நாங்க தயாரா இல்ல, அதை பத்தி விமர்சிக்கவும் தயாரா இல்ல. விசிக மாநாடு ஒரு கருத்து நல்ல நோக்கத்தோடு தொடர்ந்தார்கள். முடிவு என்பது யாரும் அறிய முடியாத முடிவு. அது என்ன வெற்றி அடைய போகிறதா? இப்போதைக்கு வெற்றி திமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் அது வெற்றி அடைய போறதில்லை. அவர் முதல்ல சொல்லும் போது அரசை தமிழ் மொத்தத்தில் மாநில அரசா மத்திய அரசா என்ற கருத்தை அவர் பகிரவில்லை. ஆனால் இன்றைக்கு தீர்மானத்தில் மத்திய அரசு முழுமையாக இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி கருத்து இப்ப விரைவில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் மதுக்கடைகளை குறைக்க வேண்டும், ஆண்டுக்கு 500 கடைகளை குறைக்க வேண்டும். எடப்பாடி அண்ணன் காலத்திலையும் அருமையன் தங்கமணி இருக்கும்போது 500 கடையை குறைச்சாங்க. குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமா மக்களை பக்குவப்படுத்தும் என்ற பிரச்சாரம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களே மதுக்கடை ஒழிப்பதற்கு பிரச்சாரமாதாரம் பண்ணார். அதே போன்று அந்த நோக்கத்தில் அதிமுக அந்த நோக்கத்தில் இருக்கும். மற்ற கட்சி எந்த நோக்கத்தில் இருக்காங்க என்னன்னு நம்ம அறிய முடியாது. பட் அவருடைய கொண்ட நோக்கம் வெற்றி, அவர் மாநாடு வெற்றி பெற்றிருக்கலாம், ஒரு 1000 பேர் 2000 பேர் 50,000 பேரோடு கலந்திருக்கலாம். ஆனால் அவர் கொண்டு வந்த நோக்கம் வெற்றி பெற்றதா என்றால் வெற்றி பெற போறது என்றால் இல்லை என்றுதான் அர்த்தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.